நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான வணக்கங்கள். இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குறிப்பாக கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தெருவுக்கு தெரு தினசரி நாம் பார்க்கக்கூடிய செயற்கை முறை கருவூட்டல் மையங்கள்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போவது தான் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கருத்தடை மாத்திரைகள் அப்படிங்கிற மாத்திரைகள் கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு மாதத்திற்கு 28 நாட்கள் அந்த மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு அப்படியே நமக்கு ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்குறோம். கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்காகவும் மாதவிலக்கு ஏற்படுவதற்காகவும் கொடுக்கக்கூடிய இந்த மாத்திரைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கருமுட்டை பை ரொம்ப பலவீனமாவதற்கும் கருமுட்டை இல்லாத மாதவிலக்காக அவை மாறி நிரந்தர நோயாக மாறி அதன் பிறகு வேறு வழியே இல்லாமல் செயற்கை முறை கருவூட்டல் மையங்களை நாட வேண்டிய தேவை ஏற்படுவதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கை முறையிலேயே கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலி பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிவகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வேலி பருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அழகான இதய வடிவிலான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். அதோட காய்கள் கூட பார்த்திங்கன்னா இதய வடிவிலேயே இருக்கிறத பார்க்கலாம். 2 காய்கள் ஒன்றா ஒட்டிகிட்ருக்கும். அந்த காய்கள் வளர்ந்து முற்றும் போது பார்த்திங்கன்னா அது வெடித்து அதில் இருக்கக்கூடிய விதைகள் பரவப்பட்டு அதோடைய இனப்பெருக்கம் நடைபெறதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் பெண்களுடைய பிறப்புறுப்பு எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு காய் அது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெண்களுடைய பிறப்புறுப்பு மற்றும் இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை நீக்குவதற்கு தொன்று தொட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்றாக இந்த வேலிப்பருத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேலிப்பருத்தியுடைய இலைகளை ஒரு 5 இலைகளை எடுத்துங்க, நன்றாக தண்ணீர் வைத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இந்த 5 இலைகளை அம்மியில் வைத்தோ குழலியில் வைத்தோ நன்றாக அரைத்து ஒரு உருண்டையாக, ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய உருண்டையாக செய்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வாங்க. மாதவிலக்கு ஏற்படுவதில் இருக்கக்கூடிய வலிகள், மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படக்கூடிய கடுமையான வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உதிரப்போக்கே இல்லாமல் ஏற்படுகின்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் மிக அதிகமாக மாறுவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உடல் பருமன்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உடல்களில் பெண்களுக்கு தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ரோம வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவையெல்லாம் படிப்படியாக குறைந்து அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய மாறுதல்கள் இடையிலிருந்து குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளுடைய சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது கிடையவே கிடையாது. அனிமல் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளுக்கு ஏற்படுகின்ற கருமுட்டை பை கட்டிகளை எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி, அதாவது மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு எலிகளுக்கு நடைபெற்ற ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 மில்லி அளவுக்கு இந்த வேலிப்பருத்திலிருந்து இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகளை நேரடியாக எலிகளுக்கு ஒரு உணவாக கொடுக்கப்படுத்தப்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய கட்டிகளுடைய அளவு, கருமுட்டை வளர்கின்ற விகிதத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த அளவுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது வேலிப்பருத்தி அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய மருத்துவ முறைகளில் சொல்லப்படுகின்ற விஷயம் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் மூலமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அந்த அளவுக்கு கருமுட்டை பை கட்டிகளை குணப்படுத்துவதற்கும் கருப்பைகளில் ஏற்படுகின்ற கட்டிகளை குணப்படுத்துவதற்கும் உபயோகப்படுத்துகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று வேலிப்பருத்தி அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெண்குஷ்டம் அல்லது வெண்புள்ளி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை.
பெரும்பாலும் வெண்குஷ்டம் அல்லது வெண்புள்ளி ஏற்படும் போது இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, வழக்கமாக உபயோகப்படுத்துகின்ற எந்த வகையான மருந்துகளாலும் அதில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்காதது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, அந்த மருந்துகளை உபயோகப்படுத்தும் போதும் கூட வேகமாக அந்த வெண்புள்ளிகள் பரவுகிறது அப்படிங்கிறது தான் இரண்டாவது பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த முறைகள், மருந்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த வேலிப்பருத்தியை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ்ட் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. வெண்புள்ளிகள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே இந்த வேலிப்பருத்தியோடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு குளிக்கின்ற ஒரு சிகிச்சையை நம்ம செய்து கொள்ளணும். அந்த மாதிரி செய்யும்போது படிப்படியாக அந்த வெண்புள்ளிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் மறைந்து பெரிய பெரிய வெண்புள்ளிகள் இருக்கக்கூடிய பேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நடுவில் கரும்புள்ளிகள் தோன்ற ஆரம்பித்து படிப்படியாக அவை மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்தளவு வெண்புள்ளிகளை வெளிப்புற சிகிச்சையிலேயே குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா வேலிப்பருத்தியை தான் சொல்லணும். வேலிப்பருத்திக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்ற ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலிப்பருத்தியுடைய இலை, அதோடைய வேர், அதோட தண்டு பகுதி, அதோட பூ மற்றும் காய் இவை எல்லாத்தையும் எடுத்து அரைத்து ஒரு விழுதாக செய்து விளக்கெண்ணெய், உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெயை சேர்த்து பதப்படுத்தி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெயை ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் அல்லது இரவு ஒரு வேளை மட்டும் உணவுக்கு பின்பு அப்படின்னு ஒரு 3 மாத காலம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விரை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, வேலிப்பருத்தியை பொறுத்தவரையிலும் மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளுக்காகவும் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகளுக்காகவும் வெண்குஷ்டம்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குடல் இறக்கம் மற்றும் விரை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் உபயோகப்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றியும் அவற்றில் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டக்காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள். அதுபோன்றுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மத்திய மாநில அரசுகள் அறிவித்து வரும் விலையேற்றங்கள். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையினுடைய கடுமையான விலையேற்றத்தின் காரணமாக மக்கள் பெரும் நிதிச்சுமையை அல்லது பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய பேருந்து கட்டணங்கள் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இது முந்தைய நிகழ்ச்சியில் நாம் பேசினோம். இப்பொழுது அடுத்த அடியும் மத்திய அரசிடமிருந்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் ரயில்வே கட்டணங்களுடைய உயர்வு, ரயில் போக்குவரத்து கட்டணங்களுடைய உயர்வு. இந்த ரயில் போக்குவரத்து கட்டணங்களுடைய உயர்வு மிக கடுமையாக மக்களை பாதிக்கப் போகிறது என்று இப்பொழுதே எச்சரிக்கைகளை பலரும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். என்ன காரணம்? உலகத்தின் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து துறை இந்தியாவினுடையது. ஆங்கிலேயர்கள் ரயில் போக்குவரத்தின் மூலமாகத்தான் இந்தியாவை இணைத்தார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அன்று வர்த்தக வளர்ச்சிக்கும் சரி, மக்களுடைய பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளுக்கும் ரயில் போக்குவரத்து தான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வர்த்தகத்திற்காக உருவாக்கிய அல்லது தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கிய அதே ரயில்வே போக்குவரத்து தான் பின்னர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தது. அதன் வழியாக மக்களிடம் தகவல்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன, மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். அந்த வகையில் இன்று மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து சாதனம் என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே போக்குவரத்து துறைதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. தினமும் கோடிக்கணக்கானோர் இந்த இந்திய ரயில்களில் பயணம் செய்கிறார்கள், கோடிக்கணக்கானோர். அதோடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய போக்குவரத்து சாதனங்களிலேயே மிக குறைவான கட்டணத்தை கொண்டிருப்பது நம்முடைய ரயில்வே போக்குவரத்து தான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ரயில்வே துறையை ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக
ஆங்கிலேயர்களே பார்க்கவில்லை, சுதந்திர இந்தியாவிலும் பார்க்கவில்லை. மாறாக அது மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக கருதப்பட்டது. அதிலும் பிழைப்பிற்காகவும் வேறு பல காரணங்களுக்காகவும் தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு இந்த ரயில்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்திருக்கிறது. கன்னியாகுமரியில் இருந்து நீங்கள் காஷ்மீர் வரைக்கும் கூட ஒரு மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் சென்று வந்துவிட முடியும். அந்த வகையில் தான் நம்முடைய ரயில்வே துறைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிக குறைவான கட்டணத்தை கொண்டு கூட பல சமயங்களில் நம்முடைய ரயில்வே துறை மிகவும் லாபகரமாக இயங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது இந்திய ரயில்வேயை அவர் லாபகரமாக இயங்கச் செய்தார் என்பதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இன்று ரயில்வே துறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க அதனுடைய மக்களுக்கான சேவை என்பதை அல்லது மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்பதை மறந்துவிட்டு அதை முழுக்க ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக மட்டுமே பார்க்கிற ஒரு அணுகுமுறை என்பது இப்பொழுது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையை எப்படி நீங்கள் ஒரு வர்த்தக நிறுவனமாக பார்க்க முடியும்? கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களினுடைய ஒரே போக்குவரத்து சாதனமாக அவர்கள் அஃபோர்ட் செய்யக்கூடிய, அவர்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கட்டணத்தில் அவர்கள் பயணத்தை அனுமதிக்கிற ஒரே துறை என்பது ரயில்வே துறை தான். அப்படி இருக்கிற போது இன்று தேச ஒற்றுமையை பற்றி எல்லாம் பேசுகிறவர்கள் இன்று அந்த ஒற்றுமைக்கே உழைவைக்கக்கூடிய வகையில் இவ்வளவு தூரம் கட்டணத்தை உயர்த்தினால் எளிய மக்களை பற்றி இந்த அரசிற்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்திய ரயில்வேயில் என்று அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்பது, நீங்கள் சுத்தமான சுகாதாரமான ஒரு போக்குவரத்தை நாங்கள் தர விரும்புகிறோம், அதற்காகத்தான் இந்த கட்டண உயர்வு என்கிறார்கள். ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்டணத்திலிருந்து ஒரு அடிப்படை சுகாதார வசதியாவது இந்திய ரயில்வே மக்களுக்கு செய்து தருகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக மூட்டைப்பூச்சி, கொசு, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய கழிவறைகள், தண்ணீர் இல்லாத பிரச்சனை, மோசமான உணவகங்கள், இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளினுடைய உறைவிடமாகத்தான் நம்முடைய ரயில்கள் இருக்கின்றன. சுத்தமற்ற தலையணைகள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் ரயில்வே துறையில் இருக்கின்றன. அப்படி அவர் அதெல்லாம் சுத்தமாக வைத்துக்கொள்வது என்று சொன்னால் ஒரு சிறிய அளவிற்கு கட்டணத்தை உயர்த்தி அதை செய்துவிட முடியும். ஆனால் இவ்வளவு கடுமையான கட்டண உயர்வை ஏன் செய்ய வேண்டும்? இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. மக்களுடைய நெருக்கடியை புரிந்து கொண்டு மக்களிடம் ஒரு தனியார் ஆம்னி பேருந்துகள் எப்படி பணம் பறிக்கிறதோ அதுபோல் இப்பொழுது மத்திய அரசு பணம் பறிக்க விரும்புகிறது. அதாவது நீங்கள் அந்த டைனமிக் முறை என்கிற முறையில் இனிமேல் டிக்கெட் விற்க போகிறார்களாம். உதாரணமாக ஒரு 100 இடங்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். ஒரு ரயிலில் முதல் 10% இடங்களுக்கு ஒரு கட்டணம், அடுத்த 10% இடங்களுக்கு இன்னொரு கட்டணம், அடுத்த 10% இடங்களுக்கு ஒரு கூடுதல் கட்டணம், இப்படியாக கிட்டத்தட்ட ஏலம் விடுவது போன்ற ஒரு முறையில் தனியார் நிறுவனங்கள் எப்படி இந்த விமான டிக்கெட்டுகளை விற்கின்றனவோ அதே போன்ற ஒரு முறையை இப்பொழுது ரயில்வே துறைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், ஒரு நெருக்கடி நேரத்தில் கடைசி நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை செலுத்தி கிட்டத்தட்ட விமான கட்டணத்திற்கு நிகராக பணம் செலுத்தித்தான் செல்ல முடியும் என்கிற ஒரு சூழல் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனுடைய நோக்கம் என்பது மிக தெளிவானது. ஏற்கனவே ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய கடைகள், கேண்டீன் இதெல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டன. அடுத்த கட்டமாக ரயில்வே துறையை ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுப்பதற்கு முன்பாக அதை தனியாரை வாங்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய துறையாக அதை மாற்றி அதில் லாபம் வருகிறது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லித்தான் விற்க முடியும். அதற்காகத்தான் இந்த கட்டண கொள்ளை என்பது இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், பெட்ரோலிய பொருள்களினுடைய விலை கடுமையாக வீழ்ச்சி அடைகிற சமயத்தில் பேருந்து கட்டணங்கள், ரயில்வே கட்டணங்கள் எல்லாம் தொடர்ந்து ஏற்றப்படுவதனுடைய அர்த்தம் என்பது என்ன? அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா? முழுக்க முழுக்க இந்த அரசு மக்களுடைய அடிப்படை தேவையான போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டு அதை தனியார் மயமாக்குவதற்காக, பொது போக்குவரத்தை ஒழித்து கட்டுவதற்காக என்றால் தமிழக அரசு செய்வதும் அதுதான். தொடர்ந்து நீங்கள் இவ்வளவு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினால் மக்கள் யாரும் இந்த பேருந்துகளில் பயணம் செய்ய மாட்டார்கள், தனியார் பேருந்துகளை நாடுவார்கள். உடனே படிப்படியாக இந்த பொது போக்குவரத்திலிருந்தே அரசு விலகிவிடலாம். அதே போன்றுதான் ரயில்வே துறையும். ஆக ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையும் தனியாரிடம் ஒப்படைத்து விடுவதற்கான ஒரு மிகப்பெரிய சதியின் விளைவாகவே இந்த விலையேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுடைய குரல் வழியை நெரிக்கிற ஒரு விஷயம் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது.
இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு மகேஸ்வரன். ஒரு அமைப்போட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சாலையோர வியாபாரிகள் அப்படின்னா யாரு, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நம்ம என்னதான் சாலையோரத்தில் ஒரு வியாபாரின்னு சொன்னாலும் மக்களோட அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பீப்புள்னா நம்ம அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். தினசரி நம்மளோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பூ பழம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே பொதுமக்களும் வந்து வியாபாரிகளை நம்பி இருக்காங்க. அவங்களுடைய வருமானத்திற்காக அவங்களும் வந்து மக்களோட இதில் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அப்படின்னாலும் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, ஒரு அரசாங்கம் வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுல செயல்படணும், இன்றைய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதுலயும் குறிப்பா இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அவங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு, அதுவும் போக்குவரத்து அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அதிகப்படியான ஒரு பன்மடங்கு அதிகரிச்சிருக்கிற இந்த ஒரு சூழல்ல சாலையோர வியாபாரிகள் இதனால எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவாங்க, இப்படி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்குங்க. முதல்ல சாலையோர வியாபாரிகள் இவங்க யாரு, அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? ஒரு சின்ன முதலீட்டோட ஒரு பெரிய உழைப்பை, மழை வெயில் பாராத ஒரு உழைப்பை தந்து ஒரு சிறு லாபத்தை ஈட்டி அதை கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுறவங்க தான் சாலையோர வியாபாரிகள். அவர்கள் வந்து அவங்கள வியாபாரம் பண்ண விடலைன்னா சில பேர் சமூக விரோதிகளாக மாறிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ சமூக விரோத செயல் குறைகிறதுக்கே இந்த மாதிரியான சுய தொழில் செய்பவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது. அந்த வகையில் சாலையோர வியாபாரிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. கலாச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கட்டும், எங்கே வேணாலும் உலக நாடுகளில் கூட இருக்கட்டும், அந்த மக்களோட ஒன்றி போனவங்க. சாதாரணமாக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்கன்னா வீட்டுக்கு திரும்பி போகும்போது நம்மளுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு போயிடலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் போவாங்க. அப்படி போகும்போது அது அவங்களுக்கு வழியிலே கிடைக்குது, அதுவும் குறைந்த விலையில் கிடைக்குது, அவங்களால திருப்தியாக பேரம் பண்ணி வாங்க முடியுது அப்படிங்கிறது அவங்களுடைய மன திருப்தியோடு அந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. ரெண்டாவது, நிறைய ஏழைகள் வந்து பெரிய கடைகளுக்கு போகிறதே அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாகவே இருக்கும். சில பெரிய கடைகள்லாம் போகும்போது ஏழைகளுக்கு ரொம்ப மோசமான அனுபவங்கள் கூட கிடைச்சிருது. நீ என்ன வியாபாரம் பண்ணுறது வந்தியா, எதுக்கு வந்த, உன்னை பார்த்தா பொருள் வாங்க வந்த மாதிரி தெரியலையே அப்படின்லாம் இருந்திருக்கு. சில பேர் திருட்டு குற்றம் சுமத்தப்படுறாங்க, சில பேரை ரூம்குள்ளே அழைச்சிட்டு போய் கூட சோதனை பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள், ஏழை மக்கள் கூச்சப்படாமல் தனக்கு தேவையான பொருளை சாலையோரத்தில் வாங்குறது தான் இன்றைக்கி கலாச்சார ரீதியாக இருக்குது. அதை வந்து அரசாங்கத்திட்ட நம்ம நிறைய எடுத்து சொல்லி தான் மத்திய அரசு அவங்களுக்கான ஒரு கொள்கையை 2004 கொண்டு வந்தாங்க. அதை சில மாநில அரசுகள் அதை நடைமுறைத்த தொடங்கினாங்க. பல மாநிலம் அதை வந்து ஃபாலோ பண்ணலை, அதை வந்து நடைமுறைப்படுத்த விரும்பலை, அப்படியே தாமதப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 மீண்டும் அந்த பாலிசியை கொஞ்சம் ஒரு சிறு மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்து அதை கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ சில மாநிலங்கள் அமல்படுத்த துவங்கினாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட அதை அமல்படுத்துவதற்கான ஒரு சிறிய வேலைகள்லாம் ஆரம்பித்தது. அதுக்கு இடையில் இந்த சாலையோர வியாபாரிகள் நிம்மதியாக தொழில் செய்யணுன்னா இந்த கொள்கை என்பது வந்து மாநில அரசு நினச்சா ஏற்றுக்கலாம், நினைக்கலன்னா அதை ஏற்றுக்கொள்ளாமே இருக்கலாம். ஆனால் சட்டமாக வந்துருச்சுன்னா மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும். அப்போ இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு உண்மையிலே ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொன்னால் இது சட்டமாக்கப்படணும். இந்த நோய்க்கு உண்மையான மருந்து வந்து, சரியான மருந்து வந்து சட்டம்தான் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அதுக்கான ஒரு பெரிய முயற்சிகள் நடந்து, பெரிய போராட்டங்கள் நடந்து, பாராளுமன்றத்தை நோக்கிய ஒரு பெரிய முற்றுகை போராட்டம்லாம் நடந்து தான் கடந்த ஆட்சியினுடைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கடைசியில் இந்த சட்டம் இயற்றப்பட்டு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாராளுமன்றத்தால். பாராளுமன்றத்தில் ஏற்கப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2014 அந்த சட்டம் வந்தது. இன்றைக்கி நம்ம 2018 வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்தை நம்ம கடந்துட்டோம். இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த சட்டத்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது.
கண்டிப்பா சார். இந்த சட்டத்தை பத்தி தான் நம்ம கேட்கிறோம். சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு வரும்போது அவங்க பிரச்சனைனா எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதற்கான ஒரு சட்டம் இயற்றப்படணும். அதுவே பல ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தான் அது சரி அமலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த சட்டம் என்ன சொல்லுது? இதன் மூலமா என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு சாலையோர வியாபாரிகளுக்கு கிடைக்குது? சாலையோர வியாபாரிகளுக்கு பெரும் பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, மாநகராட்சி போன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து தெருவில் வியாபாரம் பண்ணாதீங்க, இது வந்து நகராட்சி சட்டத்துக்கு புறம்பானது, இது வந்து பப்ளிக்கு வந்து நிறையா இடையூறாக இருக்குது, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அகற்ற முற்படுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது, அதனால் நீங்கள் அந்த கடையை எடுத்துடணும், இங்கே வைக்கக்கூடாதுன்பாங்க. ஆனால் இவங்க செய்யக்கூடியது ஒரு நியாயமான தொழில். ஒரு குறைந்த முதலீட்டில் கடுமையான உழைப்பு கடையில் ஒரு சின்ன லாபத்தை ஈட்டி அதை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறவங்களா இருக்காங்க. அப்போ இந்த தொழில் பாதுகாக்கப்படணும். இந்த இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் காவல்துறை சட்டம். அப்போ இந்த காவல்துறை சட்டமும் இந்த நகராட்சி சட்டமும் திருத்தம் செய்யப்பட வேண்டும். எதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொன்னால், இங்கே சாலையோர வியாபாரத்தை வந்து இது வந்து ஒரு சேவையாக கருத வேண்டும். இப்போ ரேஷன் கடையில் ஜாமான் கொடுக்குறாங்க, மக்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிடணும், ஒரு 3 வேளை இல்லைன்னா கூட ஒரு 2 வேளையாச்சும் வயிறார கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி தான் இலவச அரிசிலாம் கொடுக்குறாங்க. அப்போ சாலையோர வியாபாரிகள் இந்த மாதிரி பொருட்களை, தரமான பொருட்களை குறைந்த விலையில் வருடம் பூரா கொடுக்குறாங்க. இப்போ ரேஷன் கடைக்கு ஒரு லிமிட் இருக்குது, நிறையா அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இருக்குது, அதிலெல்லாம் ஒரு லிமிட்டு தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பொருள் கிடைக்காது, குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பாங்க. ஆனால் சாலையோர வியாபாரிகள் இந்த ஏழைகளுக்கு தொடர்ந்து அவங்களுடைய வாழ்நாள் பூராமே அந்த பொருளை சப்ளை பண்ணுறாங்க. தினசரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த பொருள் தடையின்றி அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை வந்து ஒரு சேவையாக கருத வேண்டும். இதை வந்து வெறும் வியாபாரமாக கருத முடியாது. இது ஏழை, எளிய, நடுத்தர, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. பெண்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கணவரை இழந்தவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், கணவர் வந்து வேலைக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடுறாரு, சில பேர் வேலையே செய்யாமல் குடிகார கணவர்களாக மாறிடுறாங்க. இப்படிப்பட்டவங்க தங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பெடுத்து சாலையோர வியாபாரத்துக்கு வர்றாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும்னா இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்கள். ஒரு சின்ன அந்த வரியில தான் கொண்டு வர்றாங்க அந்த கொள்கையை. இவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை வெறும் வியாபாரமாக கருதக்கூடாது. இதில் ஏழை மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதில் யார் பயன்பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்கள்ட்ட பொருள் வாங்கி பயன்படுகிறவர்களும் ஏழை, எளிய, நடுத்தர மக்களாக இருக்காங்க. அப்போ இதை வந்து சேவையாக கருதி இது வந்து அகற்றப்பட வேண்டிய தொழிலாக கருதக்கூடாது, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய தொழிலாக கருத வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மாநகராட்சியோ நகராட்சியோ காவல்துறையோ சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணால், அப்பா கொஞ்சம் ஓரமாக வச்சு வியாபாரம் பண்ணுங்கப்பா, நடுரோட்டுக்கு வந்துடாதீங்க, அந்த மூலையில் போங்க, தொல்லை இல்லாமல் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய மனப்பான்மை மாறணுமே ஒழிய அவர்களை அடித்து விரட்டக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த கொள்கை வந்து அதுக்கப்புறம் சட்டம் வந்திருக்கு. ஆனாலும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மத்தியில் அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வந்த சிந்தனை, அங்கே இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு சட்டத்தை இயற்றி இப்போ வந்த சிந்தனை வந்து இன்னும் அதிகாரிகளுக்கு வரல. இந்த அதிகாரிகளுக்கு வர எவ்வளோ வருஷம் பிடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அதிகாரிகிட்ட நான் கேட்குறேன், அந்த மாதிரி சாலையோர வியாபாரியை நீங்கள் பாட்டுக்கு அகற்றிட்டீங்களே அந்த இடத்துலேருந்து, இவ்வளோ சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, இவங்களை கணக்கெடுங்க, கணக்கெடுத்து இவங்களுக்கு ஒரு ID கார்டு கொடுத்துருங்க, அடையாள அட்டை கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு அவங்க இருக்கிற இடம் பொருத்தமாக இருந்தால் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணி ஒழுங்குபடுத்தி வியாபாரம் பண்ண விடுங்க. அப்படி இருக்கிற இடம் பொருத்தமாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வேறு இடத்த ஒதுக்கி கொடுங்க. இதை வந்து மாநகராட்சி காவல்துறை தனிப்பட்ட இஷ்டமாக தங்களுடைய இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு குழு அமைங்கன்னு சொல்லி நகர வியாபார குழு, அதில் மாநகராட்சி நகராட்சியினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, காவல்துறை பிரதிநிதிகள் இருப்பாங்க, தொண்டு நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, வர்த்தக சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, குடியிருப்போர் சங்க பிரதிநிதிகள் இருப்பாங்க. யாரெல்லாம் இந்த சாலையோர வியாபாரத்தில் பாதிக்கப்படுறதா பின்னாடி ஒரு பிரச்சனை எழுப்புவார்களோ அவர்களெல்லாம் இதில் பிரதிநிதிகளாக வச்சு 40% சாலையோர வியாபாரிகளையும் அதை பிரதிநிதிகளாக வச்சு இந்த கமிட்டி, இந்த குழு இதை முடிவு செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. இதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம். ஆனால் இன்னைக்கு எந்த இடத்துலையும் இந்த குழு இவர்களை அகற்றுவதை பற்றி முடிவு செய்வதில்லை. இன்னும் தன்னிச்சையாக மாநகராட்சி காவல்துறையினர் தான் முடிவு செய்கிறார்கள் தான் நடைமுறையில் உண்மையாக இருக்குது. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த NSE போஸ்டரோட மிக முக்கியமான மார்க்கெட்டு, தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான
பகுதி பாரம்பரியமான சந்தை அப்படின்னா என்எஸ்சி போஸ் ரோடு. இந்த என்எஸ்சி போஸ் ரோட்டில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 2015 அவங்களெல்லாம் கடை போடக்கூடாதுன்னு ஒரு கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, 2013ஆம் வருடம் 9/9/2013 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்த 9/9/2013 அன்று யாரெல்லாம் இந்த நாட்டில் கடை வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து இந்த நகர வியாபார குழு அமைத்து அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து தான் ஒழுங்குபடுத்தணுன்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏழைகள் விஷயத்தில் இங்கே செல்லுபடி ஆகலை. இந்த நீதிமன்றம் வேற மாதிரியா அதுக்கு தீர்ப்பு கொடுக்குது. என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, இவர்களெல்லாம் காலி பண்ணிடுங்க, இவங்கெல்லாம் இடையூறு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. உச்ச நீதிமன்றம் தன்னுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு, நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறுன்னு சொல்லுங்க, வேற எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க, ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி நகர வியாபார குழு தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு. எனக்கு வைத்த வழி இருக்கு, எனக்கு உடனே போக்குவரத்துக்கு கிளீன் பண்ணணும், போக்குவரத்து இடையூறா இருக்கு, இவர்களை வேற இடத்துக்கு மாற்றணும்னு நினைச்சா நீங்க நகர வியாபார குழுல போய் முறையிடுங்கன்னு தான் சொல்றாங்க அவங்க. ஆனா இவங்க நகர வியாபார குழு அமைக்காம அதை தாமதப்படுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் நகர வியாபார குழு அமைக்கப்படலை. 2014 சட்டம் வந்துருச்சு, இன்னைக்கு 2018 வந்துருச்சு. 3 வருஷமா நகர வியாபார குழு அமைக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது யாருக்கும் தெரியல. அதை தாண்டி கணக்கெடுக்கிறாங்க, கணக்கெடுத்த பிறகு அவங்கள விரட்டுறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னபடி பார்த்தா பூக்கடையில் இருக்கக்கூடிய அந்த என்எஸ்சி போஸ் ரோடு வியாபாரிகளை காலியே செய்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றமே கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் அந்த உயர்நீதிமன்றத்துக்கு யார் இந்த தகவலை சொல்லியிருக்கணும்? மாநகராட்சி தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மாநகராட்சியினுடைய பொறுப்பு. அப்போ மாநகராட்சி தான் சொல்லியிருக்கணும், ஐயா இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நாங்கள் நகர வியாபார குழு அமைச்சாதான் இவங்களை ஒழுங்குபடுத்த முடியும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஏழைகளுக்காக பேச வேண்டிய மாநகராட்சி அந்த இடத்துல சரியாக பேசலை. அதனால் 2015 உத்தரவு வந்துருச்சு. இப்போ 2015 அந்த மக்களுக்கு மாற்று இடம் கொடுக்காம காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சட்டத்தினுடைய இன்னொரு பிரிவு என்ன சொல்லுது, இவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்காம காலி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்படலை. அப்போ 1000 பேராக இருந்த அந்த சாலை வர வியாபாரிகள் இன்னைக்கு 400 பேர் கணக்கெடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த 400 பேரும் இன்றைக்கு ரோட்டில் நடையாக நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சாமான்களை பறிக்கிறது, அவங்கள வண்டியில் ஏற்றுறது, அவங்க மேலே கேஸ் போடுறது. அதில் 2 பேர் தீக்குளிச்சிட்டாங்க, தீக்குளிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. அவங்க மேலே கூட்டிகிட்டு போய் காவல்துறை வழக்கு போட்டு அவர்களுக்கே அபராதம் போடுற லெவலுக்கு இன்றைக்கு நம்முடைய காவல்துறை மாநகராட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சாம்பிள் தான். இந்த என்எஸ்சி போஸ் ரோடு மிக முக்கியமான மார்க்கெட்டு. நீங்கள் அடுத்து டி நகர் எடுத்துட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டி நகரில் ரொம்ப நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் பேரிகார்டு போட்டாங்க. நிரந்தர ஒரு தடை அரணை ஃபுல்லாக முதல்ல லைட்டாக முதல்ல போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமாகவே சிமெண்ட்டை தோண்டி உள்ளே வச்சு காங்கிரீட் போட்டாங்க. அப்போ சாலையோர வியாபாரத்தில் வாங்குறவங்க நின்று வாங்க முடியாத அளவுக்கு நிரந்தர தடுப்பு போட்டாச்சு. மக்கள் பிளாட்ஃபாரத்தில் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த நிரந்தர தடுப்பு போடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த ரோட்டில் தான் நடப்பாங்க. எப்போவுமே மார்க்கெட்டில் மக்கள் ரோட்டில் தான் நடப்பாங்க ஒழிய பிளாட்ஃபாரத்தில் நடக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் இந்த அதிகாரிகளால் மார்க்கெட்டை ஒரு சந்தையாக பார்க்க மாட்டேன்றாங்க? சந்தையில் கொண்டு நான் பஸ் விடுறேன், லாரி விடுறேன். இன்றைக்கு இருக்குது இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதில் வயதானவர்களும் இருக்காங்க. ஆனாலும் அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு? அந்த இடம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய அந்த நபர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல போக்குவரத்தை தடை பண்ணிடுறாங்க. அப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்காக ஒரு போக்குவரத்தை தடை பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் போது ஒரு சந்தைக்காக ஏன் அதே மாதிரி போக்குவரத்தை தடை பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான ஒரு கேள்வி நம்ம எவ்வளோதான் எழுப்புனாலும் இன்றைக்கி டி நகரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் குறைஞ்சிருச்சு. அப்படியே இவங்க என்னைக்கு இந்த சட்டம் 2014 2017 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் கூட கணக்கெடுத்துருக்காங்க 2017. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. இதுக்குள்ளேயே பல பேர் தங்களுடைய தொழிலை மாற்றி வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு வியாபாரமே இல்லை, வருமானம் இல்லைன்னா எவ்வளோ நாள் அந்த தொழிலை தாக்கு பிடிக்க முடியும்? கண்டிப்பாக அவங்க வாங்குறது கெந்து வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணுறாங்க. இது டி நகரோட நிலைமை. இன்னும் 2 இடம் பார்த்தீங்கன்னா சட்டத்தை மீறி இப்போ ஒசூரில் பார்த்தீங்கன்னா நகராட்சி பேருந்து நிறுத்தத்துக்குள்ள கடைகள் ரொம்ப காலமாக இருக்குது. ரொம்ப பாரம்பரிய சந்தைகள். இது 40 வருஷம் 50 வருஷம் இருக்கிற கடை. இந்த சந்தையில் இருக்கக்கூடிய கடையை நீங்கள் போடக்கூடாது. கேட்டால் க்ளீன் சிட்டி க்ரீன் சிட்டிங்கிறாங்க. நீங்கள் க்ளீன் சிட்டி க்ரீன் சிட்டி வச்சு இங்கே பரவாயில்ல, நீங்கள் நகர வியாபார குழு அமைச்சு இந்த நகர வியாபார குழு ஒப்புதலோடு அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் உடனே காலி பண்ணிடணும். காலி பண்ணுறாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சட்டத்தையே மீறுறீங்க, மத்திய சட்டத்தையே மீறுறீங்க, இந்த மத்திய சட்டத்தை மீறாமல் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த உள்ள நகராட்சிக்கு எழுதுகிறோம். இப்படியே அந்த இடத்துல காலி பண்ண முடியாத அளவுக்கு, அகற்ற முடியாத அளவுக்கு நம்மளால் ஓரளவுக்கு நம்மளுக்கு எந்த விஷயம்லாம் எங்களுடைய சங்கத்துக்கும் எங்களுடைய அமைப்புக்கும் வருகிறதோ அதை நம்ம சரி செய்கிறோம். ஆனால் பல இடங்கள் நம்முடைய கவனத்துக்கு வராத இடங்கள், மத்திய சட்டம் மதிக்கப்படாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்போட இன்றைக்கும் சாலையோர வியாபாரிகள் அகற்றப்படுகிறார்கள் என்பது தான் இன்றைக்கி இருக்க கண்கூடான விஷயம். அப்போ இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான சட்டம், அந்த ஏழை மக்களுக்கான சட்டம் அந்த ஏழை மக்களுக்கு ஒரு நிரந்தரமான பயனை தரவில்லை இன்று வரை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கமிட்டி உருவாக்கணும்னா அதையும் உருவாக்கலை, ஒரு மாற்று இடம் அகற்றக்கூடாதுன்னா அதையும் கேட்கல. அப்படின்னும் போது இங்கே தான் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும்னா இந்த இடத்துல தான் அவங்களால வியாபாரம் பண்ண முடியும். வேற ஒரு இடத்துல போகணும் போது அந்த வியாபாரத்தை விட்டே போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இன்னைக்கு அவங்க கண்டிப்பாக போகக்கூடிய அவசியம் இருக்குது. ஸோ சிறு வியாபாரிகள் அந்த அன்றாடம் அந்த வியாபாரத்தை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கை நடத்துகிறாங்கன்ற ஒரு சூழலில் விலைவாசி உயர்வு இன்னைக்கு பல மடங்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு, இந்த விலைவாசி உயர்வு சாலையோர வியாபாரிகளை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு? அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொன்னால் ஏழை மக்களை தான் பாதிக்குது. அடித்தட்டு மக்களை தான் உடனடியாக வந்து சம்மட்டி அடிக்குது அவங்க மேலே. நீங்கள் அரசாங்கம் வந்து ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருள் சர்க்கரை விலையை உயர்த்தினதாகட்டும், பால் விலையை உயர்த்தினதாகட்டும், இப்போ பஸ் கட்டண உயர்வு பண்ணியிருக்கிறதாகட்டும், இதெல்லாம் யாரை பாதிக்குது? ஏழை எளிய நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்குது. இப்போ அரசாங்கம் என்பது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகம் என்பது திறமையாக மேற்கொள்ளப்பட வேண்டியதுதான் நிர்வாகம். அப்போ திறமையாக மேற்கொள்ள வேண்டிய அரசாங்கம் இல்லாத காரணத்தினால, அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. நீங்கள் மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஒரு கட்டத்தில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களான விலை உயர்வும் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வும் ஒன்றா பார்க்கப்பட்டது. எப்பெல்லாம் பெட்ரோல் டீசல் விலை வருதோ ஆட்டோமேட்டிக்காகவே அத்தியாவசிய பொருளோட விலை குறையும். இன்றைக்கி அதை பற்றி அப்போ என்ன யோசிச்சாங்கன்னா, அப்போ இருந்த மத்திய அரசாங்கம்லாம் ஆகா இதை விலை ஏற்றினோம்னா அத்தியாவசிய பொருள் விலை ஏறிடும்னு சொல்லி தான் அதை கணக்கில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் தினம் ஒரு விலையை விற்றுட்டு போ, எவையை கெடுக்கிட்டு போனால் என்ன, எந்த விலை ஏறினா என்ன இறங்கினா என்ன, நம்மளுக்கு கவலை இல்லைன்னு முடிவு பண்ணி பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பெட்ரோலிய நிறுவனங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன விலை பேரலோட விலை ஏறுதா இறங்குதா யாருக்கும் தெரியாது. சாமானிய மக்களுக்கு என்ன தெரிய போகுது? யார் இதை போய் கணக்கு பார்க்குறா? அவங்க என்ன பண்ண ஏற்றுறது மட்டும்தான் தெரியுது, இறக்குறது தெரியவே மாட்டேங்குது. இறக்கும்போது 2 பைசா ஆகுது, ஏற்றும் போது 12 பைசா ஏறுது. கடைசியில் எப்போ ஏற ஆரம்பித்ததோ அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏறி இருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு வந்து மக்களை பாதிக்காத அளவில் முடிவெடுக்கக்கூடியவர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்கன்னா மக்களை பாதிக்காமல் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான். அப்போ திறமையாக எப்படி நடத்துவது, அரசினுடைய வருவாயை எப்படி கூட்டுவது, எந்தெந்த வகையிலலாம் அரசினுடைய வருவாயை நம்ம பெருக்கலாம், மக்களை பாதிக்காத வகையில் எப்படியெல்லாம் நம்ம அந்த வருவாயை பெருக்க முடியும் என்பதெல்லாம் யோசிக்கிற நிலைமையெல்லாம் சுத்தமாக அற்றுப்போய் விட்டதை தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது. நினச்சா என்னங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விலைவாசியில் ஆயிடுச்சுன்னா நான் குழந்தையா அந்த காலத்தில் கோஷங்களை பார்த்துருக்கேன். காமராஜ் என்னாச்சு, கத்திரிக்காய் விலை என்னாச்சு, தக்காளி விலை என்னாச்சின்னு 2 பைசா 5 பைசா ஏற்றினதுக்கெல்லாம் பெரிய போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசி இந்த பஸ் கட்டண உயர்வு எடுத்துக்கோங்க. என்ன இதெல்லாம் என்ன இங்கே ஒரு அரசாங்கம் நடக்குதா, அரசாங்கம் வந்து திறமையாக தான் செயல்படுதா, நினச்ச உடனே என்ன 45% 1க்கு 2 மடங்காக விலை ஏற்றுறது யாரால் தாங்க முடியுது? இப்போ சாலையோர வியாபாரிகள் அவங்களால இந்த விலைவாசி எல்லாம் வேற ஒரு இடத்துல இருந்து வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தான். அவங்களுடைய வீட்டிலேருந்து முதல்ல இங்கே வந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். வீட்டிலேருந்து அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு 50-100 ரூபா செலவாயிருச்சுன்னா அதுக்கு அடுத்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி அவர்கள் லாபம் பார்த்து சாயந்தரம் வீட்டுக்கு எப்படி பணம் எடுத்துகிட்டு போவாங்க? சரி, பொதுமக்கள் இவர்களிடத்துல வாங்க வர்ற பொதுமக்கள் தான் எப்படி வருவாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய பல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்கலாம் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து வீட்டு வேலைக்கு போகிறாங்க. நகரத்தில் யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல, ஏழைகளை வந்து நகரத்தில் விட்டு வைக்கிறதில்ல. ஏன் சாலையோர வியாபாரிகளை நகரத்தில் விட்டு வைக்கிறது இல்லைன்னா, நகரம் வந்து உங்களுக்கு
பண மதிப்பு அதிகமாகிடுச்சு, நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாகிடுச்சு. அப்போ நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஏழைக்கு அங்கே இடம் இல்லை. யாராச்சும் பெரிய பணக்காரர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறவங்க பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இடம் கொடுப்பாங்களே ஒழிய ஏழைகள் ஏன்டா இப்போ சாதாரணமாக ஒருத்தரை கேட்டிங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வாடகை இல்லை, அதுவும் இல்லை, எதுவும் இல்லை, இவங்க பாட்டுக்கு ஒரு ரோட்டில் வச்சு கடை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போய் அந்த விவரத்தை சொல்லும் பொழுது, ஐயா ஏழை எளிய மக்களுக்கு இவங்கள்ட்ட தான் ஏன் காசு போகுது, 5 ரூபாய்க்கு வந்து இட்லி இவங்கள்ட்ட சாப்பிட்டு போகிறாங்க. அந்த இட்லி கடை இல்லைன்னா என்ன நிலவராங்க? பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு இட்லி 10 ரூபா கொடுத்து சாப்பிட வேண்டியது வரும். அப்போ ஏழை எளிய மக்கள் இதில் தான்ப்பா பயன்படுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒத்துக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத நிலைமையில் இன்றைக்கு மக்கள் எங்கே இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் ரொம்ப தூரத்துக்கு தள்ளப்பட்டாங்க, நகரத்துலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. நீங்கள் வீட்டு வேலை தொழிலாளர்கள்லாம் வெளியேருந்து தான் நகரத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. அப்போ சாலையோர வியாபாரிகள் வெளியே தான் தங்கியிருக்காங்க. இப்போ வியாபாரம் பண்ணுறது தான் இங்கே டவுனுக்குள்ளே வர்றாங்க. அப்போ எல்லாருமே முதல்ல ஒரு தொகையை எடுத்து முதலீடாக வைக்க வேண்டியது இருக்குது. பஸ் கட்டணம் தான். பஸ் கட்டணம்னாலே இப்போ ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடுச்சு. நீங்கள் கன்னியாகுமரி கட்டணம்லாம் பார்த்தீங்கன்னா இது டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு மீம்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி கன்னியாகுமரியில் எவ்வளோ கட்டணம்னா இந்த கட்டணத்துக்கு பதிலாக நம்ம வந்து இதிலே போயிடலாம் போட்டிருக்கு, தனியார் பேருந்துலேயே போயிடலாம் போட்டிருக்கு, தனியார் பேருந்து கட்டணத்தை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மீம்ஸ் வருது. அது மாதிரி பல இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் அலசப்பட்டாலும் கூட அரசாங்கம் அதை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை. எல்லா பொருளையும் விலையேற்றுறாங்க. இதில் இந்த பஸ் கட்டண உயர்வுலாம் நிச்சயமாக எல்லாரையும் பாதிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுடைய சம்பளத்துக்காக போராடினப்போ இவங்க என்னென்ன காரணம்லாம் சொன்னாங்க. அவங்க விஷயம் முடிஞ்சவுடனே உடனே டபுள் பங்காக 2 மடங்கு வந்து விலையேற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. நம்ம சொல்கிறது தான் நம்ம வந்து 45% ஏற்றிருக்காங்க, 50% ஏற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மறைமுகமாக ஏற்றுறாங்க பாருங்கள், அதுதான் எல்லாத்துலேயுமே அதிகம். சொல்கிறது இப்படி எது குறைவாக ஏற்றப்படுதோ அதை சொல்லிடுறது 45%லேருந்து ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்த சில இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 75% பஸ் கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னங்க இதுக்கெல்லாம் நீங்கள் போராட்டமே நடத்த மாட்டீங்களா? சாலையோர வியாபாரிகள் எங்கே போனீங்க சார், நம்ம இதுக்கெல்லாம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டாமா அப்படின்னு போனாங்க. இன்றைக்கி மாணவர்கள் கூட போராட்டத்தில் குறிச்சிட்டாங்க பஸ் கட்டணம் உயர்வுக்காக. அதனால் அதாவது சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ மக்கள் எப்படி ஒரு சோர்வடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தது, ஒரு தகுதியான அரசாங்கம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தேவையை பெற முடியும். இப்போ இங்கே கேட்டு என்ன பிரயோஜனம்? என்ன செஞ்சாலும் அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில் அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா மக்கள் மனதிலையும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. இன்றைக்கி போகுமா, நாளைக்கு போகுமா, இருக்குமா இல்லையா அப்படின்ற எண்ணம் மக்கள் மனதில் வந்துருச்சுனால மக்கள் மனதும் யார்கிட்ட போராடி திரும்பி யார்கிட்ட இருந்து நம்ம குறைச்சி வாங்குறதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய பாதிப்புங்க தொடர்ந்து. கண்டிப்பாக சார். தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் சாலையோர வியாபாரிகள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது, அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கே எவ்வளோ கால இடைவெளி, இன்றும் வந்து அதை செயல்படுத்துறதுல என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்குது, இந்த விலைவாசி உயர்வு அவங்களை எவ்வளோ தூரம் பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜனவரி 25 என்றாலே தமிழ்நாட்டின் வரலாறு அறிந்தவர்களுக்கு அது மொழிப்போர் வீரர்களின் நாள் என்பது நினைவுக்கு வரும். 1965 ஆண்டு ஜனவரி 26 தொடங்க இருந்த அந்த போராட்டத்தினுடைய முதல் நாள் ஜனவரி 25 அந்த போராட்டம் தொடங்க பெற்று, போராட்டத்தை விட கடுமையாக ஒடுக்குமுறையும் தொடங்க பெற்று, ஏறத்தாழ ரத்தம் தோய்ந்த 50 நாள்களாக அந்த ஆண்டில் அந்த நாள்கள் இருந்தன. 65 தான் மொழி போராட்டம் தொடங்கிற்று என்று சொல்ல முடியாது. மிகச்சரியாக சொன்னால் 1937 தந்தை பெரியார் அவர்களாலும் தமிழ் கடல் மறைமலையடிகளார் அவர்களாலும் அந்த போராட்டம் தொடங்க பெற்று அது ஒரு வெகுமக்களின் போராட்டமாக எழுந்தது. அப்போது ராஜாஜி அவர்கள் தமிழகத்திலே அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக.
அந்த காலகட்டத்தில் தொடங்கிய அந்த போராட்டம் அடுத்தடுத்து 4, 5, 6 என்று பல நிலைகளை கண்டது. அதிலே மிக கூடுதலாக தமிழகம் முழுவதும் மாணவர்களால் நடத்தப்பட்ட போராட்டமாக அந்த 65ஆம் ஆண்டு மொழி போராட்டம் இருந்தது. அதனால்தான் இன்றைக்கும் ஜனவரி 25ஐ மொழிப்போர் வீரர்கள் நாள் என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு கட்சிகளும் கூட அதனை நினைவு கூறுகின்றன. ஆனாலும் மிகச் சரியாக அதனை மறைக்காமல் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் முழுமையாக அதை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்லுகிறது. அதற்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன என்றால், அந்த 65 மொழி போராட்டத்திலே இறந்து போனார்களே, அவர்கள் அத்தனை பேரும் தனித்தனியாக மாணவர்களாக, ஆசிரியர்களாக அந்த போராட்டங்களில் தன்னிச்சையாக கலந்து கொண்டு அவர்கள் தங்களை மாய்த்து கொண்டார்கள். ஆனாலும் மாய்ந்து போன, தங்களை அழித்து கொண்ட அத்தனை பேரும் திமுக கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அல்லது ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. இதனை இன்றைக்கு வரலாற்றில் பலர் சொல்லுவதில்லை. அது ஏதோ கட்சிக்கு தொடர்பற்றது என்பது போல சொல்லுகிறார்கள். கட்சி அதனை தொடங்கவில்லை. கட்சி அந்த போராட்டத்திற்கான களம் அமைத்தது. 1964 அந்த போராட்ட முனைப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றது. ஆனால் 65 மாணவர்கள் தன்னிச்சையாக எழுந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். அந்த போராட்டத்திற்கு பின்புலமாக ஊக்கம் தந்தது எது என்று கேட்டால் இந்த கட்சி தான். இந்த கட்சியில், இந்த கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் அன்றைக்கு தமிழுக்காக போராடினார்கள். அதனுடைய விளைவாகவே இன்றைக்கு அவர்களுக்கு நன்றியும் வீர வணக்கமும் செலுத்துகிற முகமாக தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய நினைவுகளை போற்றுகிற கட்சியாக இப்போதும் தமிழ்நாட்டில் திமுக கழகம் இருக்கிறது. இதிலே நாம் இன்னொன்றை எண்ணி பார்க்க வேண்டும். மொழிக்காக யாராவது இப்படி உயிரை மாய்த்து கொள்வார்களா? மொழிக்காக உலகத்தில் இப்படியெல்லாம் போராட்டங்கள் நடந்திருக்கின்றனவா என்றால் நடந்திருக்கின்றன. ஆனாலும் தமிழகத்திலே நடந்த போராட்டம் மிகுந்த வீரியம் மிக்கது. நமக்கு முன்பாகவே உலக நாடுகளில் கணக்கில் எடுத்துக்கொள்கிற போது அயர்லாந்திலே அப்படி போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. எங்கேயெல்லாம் மொழி நசுக்கப்படுகிறதோ, ஒரு மொழி சார்ந்த மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அங்கேயெல்லாம் அந்த எழுச்சி ஏற்படும் என்பது இயற்கை. 1959ஆம் ஆண்டு பங்களாதேஷிலே நடைபெற்ற மொழிக்கான மாணவர்களின் போராட்டமும் வரலாற்றிலே குறிக்கத்தக்க ஒன்று. அந்த அடிப்படையிலே தான் அன்றைக்கு மொழிக்காக அவர்கள் போராடிய போது சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்பதால் தான் இன்றைக்கும் பிப்ரவரி 21 என்பதை ஆண்டுதோறும் அந்த நாளில்தான் அன்றைக்கு மாணவர்கள் சுடப்பட்டார்கள். எனவே பிப்ரவரி 21 என்பதை இன்றைக்கும் உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்து ஐக்கிய நாடுகள் அவை அதனுடைய அடிப்படையில் பல நாடுகளும் அதனை பின்பற்றுகின்றன. சரியாக சொன்னால் தமிழகத்தினுடைய போராட்டத்தை தான் ஐக்கிய நாடுகள் அவையே அறிவித்திருக்க வேண்டும், அல்லது ஐக்கிய நாடுகள் அவைக்கு இந்திய அரசு அதனை முறைப்படி அறிவித்திருக்க வேண்டும். காரணம், 50களின் இறுதியில் நடந்தது பங்களாதேசத்திலே அந்த போராட்டம். அன்றைக்கு அது பாகிஸ்தான். ஆனால் 30களின் இறுதியிலேயே அப்படிப்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து 2 பேர் சிறையிலேயே உயிர் நீத்தார்கள் என்பதை நாம் அறிவோம். ஒருவர் பெயர் நடராசன், இன்னொருவர் பெயர் தாளமுத்து. 1939 ஜனவரி 15ஆம் தேதி நடராசன் இறந்து போனார். அதே ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தாளமுத்து இறந்து போனார். 2 பேரும் சிறையிலே இருந்தபோது அவர்கள் வயிற்று வலியால் துடித்தார்கள், மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். நாங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னால் விடுதலை செய்து விடுகிறோம் என்ற நேரத்தில் நாங்கள் பெரியாரை பின்பற்றி வந்தவர்கள் ஒரு நாளும் மண்டியிட மாட்டோம் என்று மானத்தோடு நின்ற சுயமரியாதை வீரர்கள் அவர்கள். இறுதியில் அவர்கள் உயிரை விட்டார்களே தவிர தன்மானத்தை விடவில்லை. அதன் காரணமாகத்தான் உள்ளேயே இறந்து போனார்கள். எனவே அந்த ஜனவரி 15 நடராசன் இறந்த நாளைத்தான் மிகச் சரியாக தாய்மொழி நாள் என்று அறிவித்திருக்க வேண்டும். அது ஐக்கிய நாடுகளினுடைய குற்றம் இல்லை. ஐக்கிய நாடுகளுக்கு தமிழர்களின் பெருமையை எடுத்துச் செல்லாத இந்திய அரசினுடைய பிழைதான் அது என்பதை நாம் உணர்வோம். எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த வரலாறு, அழுத்தமான வரலாறு இருக்கிறது. மொழிக்காக தங்களை இழக்கக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும், உலகம் முழுவதும் மொழிக்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் மொழிக்காக தங்களையே இழந்த வரலாறு தமிழகம் போல சில நாடுகளுக்குத்தான் உண்டு. அந்த வரலாற்றில் எண்ணில் அடங்காதவர்களை பலி கொடுத்திருக்கிற தேசம் நம்முடைய தமிழ் தேசம். அந்த நாள், அதுவும் குறிப்பாக ஜனவரி 25 என்பது
ஒரு கல்லூரி மாணவர்களின் விடுதிகளுக்குள்ளே காவல்துறை புகுந்து அவர்களை வெளியே இழுத்து வந்து அடித்து நொறுக்கி ரத்தம் சொட்ட சொட்டு வெளியிலே தள்ளிய நாள். என் போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு மாணவர்களாக இருந்தோம். அந்த செய்திகளை அறிவோம், கண்கூடாக பார்த்திருக்கிறோம். எனவே ஒரு இரத்த கிளறியோடு மொழிக்காக நடந்த அந்த போராட்டம் இன்றைக்கு மறுபடியும் அந்த நாளை நினைவு கூறுவது அவர்களின் நினைவுகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக மட்டுமில்லை. நாம் ஒவ்வொருவரும் மொழிக்கான இனத்துக்கான உணர்வை பெற வேண்டும். மொழிக்கு ஒன்று நேருமானால் நாம் எதற்கும் அந்நியமாக நிற்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும் தான் இந்த ஜனவரி 25 மொழிப்போர் வீரர்கள் நாளாக தமிழகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறது. வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழில் சம்பந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், அதுக்கு சம்மந்தப்பட்ட புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் ஃபைனான்ஸ் கடன்கள் என்ன மாதிரி வாங்க முடியும், புதுசாக தொழில் தொடங்குறவங்க என்னென்ன பண்ணணும், ஏற்கனவே பிஸ்னஸில் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்ன மாதிரி அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பல வாரமாக நான் சொல்லிட்டு வரேன். அதில் முதல்லேருந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசினோம். அதுலேருந்து அடுத்தது ப்ராப்ளத்தை பற்றி பேசிட்டு இப்போ கொஞ்ச நாளாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேசியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த டாபிக் ஏற்கனவே பேசினது தானா பிட்காயின். இப்போ எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த பிட்காயின்ங்கிறத நான் ஓரளவு ஒரு 1 or 2 வீக்ஸ் நான் கவர் பண்ணி சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக இதை பற்றி எப்படி வாங்கலாம், எப்படி விற்கலான்றது மட்டும். இப்போ நான் சொல்ல போகிறது அதோட ஸ்டார்டிங்லேருந்து இது எப்படி நடந்துகிட்ருக்கு, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 90% பீப்புளுக்கு எல்லாருக்குமே ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஓரளவு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை எஃப்டிலையோ போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பிட்காயின் அப்படின்னா தெரியுது. எல்லாருமே கேட்குறாங்க, என்னங்க பிட்காயின்னா என்னங்க, பிட்காயின்னா என்னங்க, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நிறைய புக்லேயும் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் எந்த விதமான கவர்மெண்ட்டில் எந்த விதமான அப்ரூவலும் கொடுக்கல. இதில் எதுவும் பிட்காயினில் லாஸ் பண்ணினாலோ எதுக்கும் கவர்மெண்ட் எந்த விதமான சப்போர்ட்டோ இல்லை ஆக்ஷனோ எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்ணல. ரெண்டாவது இந்த எனி ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு அணுகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனலில் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ பிட்காயின் பற்றி பேசும்போது பிட்காயின்ங்கிறத அதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து வந்ததுங்கிறத பேசலாம். ஃபஸ்ட்டு கிரிப்டோகிராஃப்னு சொல்லக்கூடியது தான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கிரிப்டோகிராஃப் அப்படின்னிங்கன்னா இட் இஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் அல்கோரிதம் சொல்லக்கூடிய, எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது ஒரு அல்கோரிதமில், மேத்தமேட்டிக்கல் அல்கோரிதமில் ஆஷ்கிங்கிற சிஸ்டமில் அதில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது ஸ்மால் டெஃபினேஷன் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு சில இதை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை. நான் ஜஸ்ட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இதில் கிரிப்டோகிராஃப்லேருந்து வந்தது தான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சிங்கிறது இதில் ஒரு 3 டைப் மேஜராக உள்ளது. ஒரு 3 டைப்பு கிரிப்டோ கரன்சியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிட்காயின், அடுத்தது எத்திரியம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது லிட்டில் காயின்னு ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பிட்காயின். ஸோ அதனால் அந்த பிட்காயினை பற்றி அதிகமாக நம்ம எப்படிங்கிறத பற்றி பேசலாம். இந்த பிட்காயின்ங்கிறது இட் இஸ் அ பேரலல். அதை எப்படி சொல்லலாம்னா, பிட்காயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, ஒரு கரன்சி. ஆனால் இந்த கரன்சியை இது மேத்தமேட்டிக்கல் அல்கோரிதமில் டெவலப் பண்ணின ஒரு விஷயம். இதை சீக்ரெட் கோடு அண்ட் அதே மாதிரி இந்த டேட்டாவை யாரும் ஏமாற்றி எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான கவர்மெண்ட் கண்ட்ரோலோ, எந்த விதமான ஏஜென்சியோ, இல்லை ஆர்பிஐ மாதிரியோ, இல்லை பேங்க்கோ, இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ யாருமே இதை இடையில் இல்லாமல் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு கரன்சி மாதிரி ஒரு விஷயத்தை தான் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிட்காயின். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட ஒரு சாமான் வாங்கினீங்கன்னா, நீங்கள் பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவரோட அக்கௌண்ட் நம்பரை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு
உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வழியாக பணத்தை அனுப்புவீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து RBI கிளியரன்ஸ் வழியாக, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியரன்ஸ் வழியாக அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். அவரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு கேஷை விட்ரா பண்ணிப்பார். இப்போ இது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் உடனடியாக IMPSன்னு இருக்குது, RTGS இருக்குது, நிஃப்ட்டுன்னு இருக்குது. பேங்க்கில் நிறைய டைப் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இந்த டெஃபினேஷன் தெரியும், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நிஃப்ட்டு RTGSலாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இது ரியல் டைம்லேயே இது வந்து எல்லாமே வந்து உடனடியாக நடந்துருது. அதே மாதிரி தான் அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு நம்ம ஒரு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ரெகுலேட்டரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த பேங்க்கோட டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதர் எண்டில் போகும்போது அந்த பேங்க் சார்ஜஸ்ஸு ஒரு வருஷத்துக்கு உண்டான சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. டிரான்சாக்ஷன் சார்ஜ் இல்லைன்னாலும் மொத்தமான சார்ஜை எடுத்துக்கிறாங்க. இப்போது இத்தனை பேரை தாண்டி தான் அந்த பேமெண்ட்டு ஒருத்தருக்கு போகுது. இந்த பிட்காயிங்கிற சிஸ்டமில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு, 2001 உருவாக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மேத்தமேட்டிக்கல் அல்கோரிதமை யூஸ் பண்ணி ஒரு செக்யூர்டு டேட்டாங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலேருந்து மைனிங் சொல்லக்கூடியதுன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜின்னு இப்போலாம் சொல்கிறாங்க. பிளாக் செயின் அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸிலையோ ஒரு லெட்ஜரை நம்ம எப்படி நம்மக்கிட்ட 2 பேர்கிட்ட நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து கார்ட்ஸ் விளையாடுறாங்க. 4 பேர் கார்ட்ஸ் விளையாடும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட்டை, எல்லாரோட பாயிண்ட்டையும் அதில் எழுதிக்கிறாங்க, தனித்தனியாக எழுதிக்கிறாங்க. ஒரு சில டைமில் எல்லாருக்கும் ஒருத்தரே எழுதுவார். அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாரோடதையும் எழுதிக்குவாங்க. கடைசியில் முடியும் போது 4 பேர் எழுதினதையும் காமனாக டேபிளில் போட்டு வெரிஃபை பண்ணி அதை வச்சு டிசிஷன் எடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் தவறுதல் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா மிஸ்டேக்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே தான் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளாக் செயின் அப்படின்னாலே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பிட்காயினில் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனையும் இந்த பிளாக் செயின் சொல்லக்கூடிய சிஸ்டமில், அதாவது இந்த மைனர்னு சொல்லக்கூடியவங்க மைனிங் பண்ணுறதுன்னா அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் எல்லாரும் யாரெல்லாம் மைனிங்கில் இருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டேட்டா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரிங் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது பிட்காயினில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே என்ட்ரியும் ஆகிடும். அதேமாதிரி அதில் எந்த விதமான ஃப்ராடும் பண்ண முடியாது. இது வந்து ஓவரால் ஒரு பிட்காயினை பற்றி. இந்த பிட்காயினில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று, பிட்காயினில் வந்து சில பேர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற லாபத்தையோ நஷ்டத்தையோ ஏற்றுக்கிறாங்க. இன்னொன்று வந்து பிட்காயினையே யூஸ் பண்ணி வாங்கி ஒரு சாமானை வாங்குறதோ இல்லை ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதோ பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டெல், மைக்ரோசாஃப்ட்டு இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ், பேபால், நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பிட்காயின் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு அமெரிக்காவில் வந்து ATM வச்சுருக்காங்க பிட்காயினுக்குன்னே. இப்போ வந்து வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொன்னது ஓரளவு நான் படித்ததுலேயும் சொல்கிறேன். அக்யூரசி சில தவறுதல் இருந்ததுன்னா அதனால் மன்னித்துக்கொள்ளவும். அதில் வந்து அரௌண்ட் 13% கீழே சொல்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உண்டான எந்த ப்ரூஃபும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற கிரிப்டோ பேங்க், அதாவது பிட்காயின் சொல்லக்கூடியதை ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களோட பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின்ங்கிறது எதுலேருந்து வந்ததுன்னு நான் சொன்னேன். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஐட்டம் தான் பிட்காயின். அந்த பிட்காயினை தான் இப்போ எல்லோரும் வாங்கி விற்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா இப்போதைக்கு டிரான்சாக்ஷனல் பிட்காயின் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க, போன வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் $5000 பண்ணியிருப்பீங்க. போன வருஷம் மிடில் இது வந்து $17,000 போயிடுச்சு. நீங்கள் நம்ம கணக்கில் வந்து $17,000 17,000 ரூபான்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். $17,000 வந்து 68 இல்லை 65 பெருக்கி வர வேல்யூ தான் அது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா அப்படி வச்சுக்கலாம். ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க போன வருஷம் ஜனவரியில் பிட்காயினில் ஒரே ஒரு சௌகரியம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் தான் வாங்கணுங்கிறது இல்லை. ஒரு பிட்காயின் வாங்கினீங்கன்னா $10,000 கொடுத்து போன வருஷம் பிகினிங்கில் வாங்கியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 17 லட்சம் ரூபா. 17 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் வந்து $10,000 கொடுத்து வாங்கும்போது அப்ராக்சிமேட்டாக 7 லட்சம் ரூபா, 6,50,000 ரூபா. 6,50,000 ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வருஷ கடைசியில் இது வந்து 13 லட்சமாக ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 12 லட்சமாக ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் வாங்கும்போது 6 லட்சம் கொடுத்து வாங்குறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஸோ பிட்காயினில் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ பிட்காயின் பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற பிட்காயினை வாங்க முடியும். அப்படின்னா நம்மள்ட்ட 10,000 ரூபா இருந்ததுன்னா 0.0003
பிட்காயினை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் இந்த அளவுக்கு ஏறி இருக்குது, அதனால நமக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு, நமக்கு இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கலாம். நிறைய பேர் இப்போ எங்கிட்ட வந்து கேட்குறது, சார் இதில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, போன வருஷம் நான் பணம் போடலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி வந்து இன்னும் இன் டீட்டெயிலாக ஒரு வாரமும் இதுலேருந்து ஒரு 4-5 வாரத்துக்கு இதை கண்டினியூஸாக நான் சொல்லலான்னு இருக்கிறேன். இதை பற்றின இது மெயினாக நான் சொல்கிறது வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காகவும் ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அக்யூரசி குறைச்சலாக இருந்ததுன்னா அதை தவறுதலாக எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கட்டிடாத தகவல்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே அந்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இன்றைக்கி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் ஒரு சாதனை மனிதர் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய சாதனை மனிதர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மனிதர் வித்தியாசமான மனிதர், சமகாலத்திய சாதனை மனிதர். நம்ம கண் முன்னாடியே பிறந்து வளர்ந்து சாதனைகள் பல புரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போவது என்ன, அல்லது இந்த மனிதர் நமக்கு கற்பிக்க போவது என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மனிதருடைய பேரை இன்றைக்கி வந்து சொன்னோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். அவர் தான் விராட் கோலி. KOHLI, கோஹ்லின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் கோலி அப்படின்றது தான் அவருடைய ப்ரொனவுன்சியேஷன், விராட் கோலி. விராட் கோலி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமில் இடம்பெறது எவ்வளோ கஷ்டங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்திய அரசினுடைய புள்ளி விவரம் ஒன்றின்படி இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க 5,40,00,000 பேர். கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவங்க 5.4 கோடி பேர். இல்லை இடம் கிடைக்க போகிறது எவ்வளோ பேருக்கு? தேசிய அளவில் இந்திய அளவில் மொத்தமே 3 டீம் தான் இருக்குது. ஒன்று டெஸ்ட் கிரிக்கெட் டீமு, இன்னொன்று ஒன் டே டீமு, இன்னொன்று T20 டீம். ஒரு டீமுக்கு சப்ஸ்டிடியூட்டையும் சேர்த்து 14 பேர் எடுத்துட்டா கூட மொத்தமே இந்திய அணிக்கு 42 பேர் தான் தேவைப்படுது. அதுலேயும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கவங்க ஒன் டேயில் இருப்பாங்க, ஒன் டேயில் இருக்கவங்க T20யில் இருப்பாங்க. இப்படி ஓவர்லேப் ஆகும் நிறைய. இப்படிலாம் பார்த்தா அதிகபட்சம் 25லேருந்து 30 வீரர்களுக்கு தான் இந்திய அளவில் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் 25 அல்லது 30 பேரில் ஒருத்தராக இருக்கணும்னா 5,40,00,000 பேர் விளையாடுகிற போது நீங்கள் வந்து ஒரு 20 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? 1000ல் ஒருத்தர்லாம் இல்லை, 20 லட்சத்தில் ஒருத்தர் அல்லது 15 லட்சத்தில் ஒருத்தர். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அப்போ எவ்வளோ போட்டிகள் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இப்போ விராட் கோலிக்கு வரேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இடம் பிடித்தவர் விராட் கோலி. அதனால தான் சாதனைக்குரிய மனிதர். 1988 டெல்லியில் பிறந்தவர். ஒரு பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா வந்து வழக்குரைஞர், சகோதரன் சகோதரி, தாய் தான் ரொம்ப நடுத்தர வர்க்க குடும்பம். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. 1988 வாழ்க்கை திறனவர். 1998 10 வருஷம் கழிச்சு அவருடைய 10வது வயசில் கிரிக்கெட் விளையாட போகிறார். ஒரு அகாடமியில் கொண்டு போய் சேர்த்து விட்றாங்க. அப்போ தான் கிரிக்கெட் பேட்டே தொடுறார். 10வது வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறார். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது நிலையில் தான் நீங்கள் இந்திய கிரிக்கெட் டீமுக்கு போக முடியும். முதல்ல ஸ்கூல் அல்லது அகாடமியில் விளையாடணும். அப்புறம் அதில் தேர்வாகி லீக்கில் அல்லது சிட்டி லெவலில் மேட்ச் நடக்கும், அதில் ஜெயிக்கலாம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேட்ச் நடக்கும், அதில் நீங்கள் விளையாடணும். அப்புறம் ஸ்டேட் லெவலில் நடக்கும், அப்புறம் ஜோனல் லெவலில் நடக்கும், அப்புறம் தான் நேஷ்னல் மேட்சஸ்க்கு நீங்கள் போக முடியும். இப்படி 6 நிலைகளை தாண்டணும். அவர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தாண்டுறார். ஸ்கூல் அகாடமியில் விளையாடுறாரு, டெல்லி சிட்டிக்காக விளையாடுறாரு, டெல்லி ஸ்டேட் யூனியன் பிரதேசத்துக்காக விளையாடுறாரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டு அண்டர் 15, அதாவது 15 வயதிற்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கான அணியில் டெல்லி அணிக்காக இடம் பிடிக்கிறார். இடம் பிடிச்சி விளையாடுறாரு. அப்புறம் அண்டர் 17 அணிக்காக இடம் பிடிச்சி விளையாடுறாரு. அப்புறம் கடைசி அண்டர் 17 அணியில், அதாவது 17 வயதுக்கு உட்பட்டவருக்கான அணியில் விளையாண்டு நல்லா விளையாண்டதுனால இந்திய அணியில் 19 வயதிற்குட்பட்ட இந்திய அணியில் அவருக்கு விளையாடுறதுக்கு இடம் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக முதல் தடவையாக அவர் வந்து இந்திய அணிக்காக விளையாடுறாரு அண்டர் 19. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டு கடைசி மேட்ச்சில் அவரே கேப்டனாகவே ஆயிடுறார். அண்டர் 19 டீமுக்கு கேப்டன் ஆகி மலேசியாவில் நடந்த ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சு இந்தியாவுக்கு அண்டர் 19க்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிக்கான உலகக்கோப்பையை பெற்றுத்தரார். அப்புறம் தான் அவர் மீது ஊடகத்தினுடைய பார்வை திரும்புகிறது. ஓஹோ, விராட் கோலின்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா விளையாடுறாரே, நல்லா கேப்டன்சி பண்ணுறாரே, நம்ம கண்ட்ரிக்கு நம்ம நாட்டுக்கு விருது வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் அவருடைய பார்வை திரும்புது.
தேசிய அளவிலான அந்த செலக்டர்ஸ், கிரிக்கெட்டுக்கான செலக்டர்ஸ், அவரை இந்திய அணியில், அதாவது அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து 1988 பிறக்கிறாரு, 1998 கிரிக்கெட் விளையாட தொடங்குறாரு, 2008 இந்திய அணிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறார். முதல் மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு எதிர்க்க நடக்குது. ஐயா எவ்வளோ ரன் எடுத்தார் தெரியுமா? 12 ரன், 1 டஜன் ரன். 12 ரனில் அவுட் ஆகிட்டு வந்துட்டார். மொத்தம் 5 ஒன்டே. அடுத்து 37 ரன் எடுத்தார் 2வது ஒன்டேயில். மூணாவது 25 ரன் எடுத்தார். மொத்தம் 3 மேட்சை சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 74 ரன் தான். அவ்வளோ பிரதிபலிக்கலை. 4வது மேட்ச்சில் அப்புறம் 1/2 செஞ்சுரி அடித்தார். அப்புறம் 5வது மேட்ச்சில் மொத்தம் 189 ரன் அந்த சீரீஸில் எடுத்தார். செலக்டர்ஸ்க்கு திருப்தி இல்லை. என்னாச்சு? அடுத்த சீரீஸில், வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் அவர் வந்து சப்ஸ்டிடியூட்டாக ஆக்கிட்டாங்க. 11 பேர் விளையாடட்டும்பா, நீங்கள் 3 பேருக்கு வேடிக்கை பாருங்கன்னு 3 பேரில் ஒருத்தராக உட்காரச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அதுக்கு அடுத்த சீரீஸில், ஸ்ரீலங்கா சீரீஸில் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. அவர் கிடையவே கிடையாது, ஆட்டத்திலே கிடையாது. விராட் கோலியோட வாழ்க்கை இப்படி தான் தொடங்கியிருக்கு. நிறைய ஏமாற்றத்தோடு தொடங்கியிருக்கு. பாருங்கள், அண்டர் 19க்காக இந்தியாவுக்கு கோப்பையை பெற்றிருந்த ஒரு மனிதர் கடைசி நீ இந்திய அணிக்கே லாயக்கில் நிராகரிக்கப்படுறார். திரும்ப 2009 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ தான் மனுஷனுக்கு ஒரு வேகம் வந்து, அப்போ தான் சதங்களாக அடித்து தள்ளுறார். மிக வேகமாக வளர்றார், உயர்றாரு, ரொம்ப கடினமாக பாடுபடுறார். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கிரிக்கெட் 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 ஆடி 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 இந்திய அணிக்கு புகழ் சேர்க்க தொடங்குறார். எந்த அளவுக்கு அவருக்கு வந்து வெகுமதியை பெற்று தந்ததுன்னா 2012 அதாவது 2009 நல்லா விளையாட தொடங்குறாரு. 2012 அவர் வந்து இந்திய அணியினுடைய துணை கேப்டன் ஆகிறார். 2013 ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்சில் அவர் தான் நம்பர் 1 உலக அளவில் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறார். 2014 T20 மேட்சஸில் உலக அளவில் அவர் தான் முதல் இடத்தை பிடிக்கிறார், நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்ற இடத்த பிடிக்கிறார். இதில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சச்சின் தெண்டுல்கரும், ராகுல் திராவிடும், சௌரவ் கங்குலியும், MS தோனியும் நிறைய மெனக்கட்டாங்க. பல நேரங்களில் பலரால் முடிகிறதே இல்லை. உலக அளவில் நம்பர் 1 அந்த சாதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர், மிக குறுகிய காலத்துக்குள்ளே நிறைவேற்றியவர். 2017 பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்மஸ்ரீ விருதே கிடைச்சது. நான் பேசிட்டு இருக்க இந்த நேரம் வர ஏறக்குறைய 32 சதங்கள், 78 அரை சதங்கள், 16,000 ரன், 16,000 ஓட்டங்கள் எடுத்திருக்கார். பாருங்கள், 2008 தொடங்கி 2009 கொஞ்சம் பீக்குக்கு வந்து இன்றைக்கி 2017 இல்லை 2017 முடிய, இன்றைக்கி 2018 இருக்கோம். 2017 முடிய இவ்வளோ சாதனைகளை புரிஞ்சிருக்கார். இவருக்கு வந்து சிகரம் வைத்தார் போன்ற சாதனை எது தெரியுமா? T20, ஒன் டே, டெஸ்ட் கிரிக்கெட் 3லையுமே உலக அளவில் ஒவ்வொரு மேட்சுக்கும் 50 ரன்களுக்கு மேல் சராசரி வைத்திருக்கக்கூடிய ஒரே வீரர் இவர் தான். இந்த 3 ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லையும் ஆவரேஜ் 50 ரன்னுக்கு மேலே, சராசரி என்பது 50 ரன்னுக்கு மேலே 3லையுமே வச்சுருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரே வீரர் இவர் தான். சிலருக்கு வந்து ஒன் டேயில் இருக்கும், T20 இருக்காது, டெஸ்ட் மேட்ச்சில் இருக்காது. சிலருக்கு வந்து T20 இருக்கும், ஒன் டேயில் இருக்காது, டெஸ்ட் மேட்ச்சில் இருக்காது. ஆனால் 3லையுமே 50 ரன்களுக்கு மேலே சராசரி வைத்திருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தகுந்த விளையாட்டு வீரர் விராட் கோலி. அது மட்டும் இல்லைங்க, விராட் கோலிகிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. 2 விஷயத்தை இன்றைக்கி அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஒன்று, 2006 டெல்லி அணிக்காக கர்நாடகாவில் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடுறார். அண்டர் 15, அண்டர் 17 ஆடுகிற போது, அண்டர் 17 ஆடுகிற போது 2006 அவர் ஃபீல்டில் இறங்குறார். உள்ள பெங்களூரில் இறங்குறப்போ அவருக்கு ஒரு தகவல் வருது. அவருடைய தந்தை, இவர் ஒரு பெரிய வீரராக பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டவருடைய தந்தை மரணம் செய்தி அவர் வந்து சேருதுங்க. ஆடி போயிடுறாரு. அவருடைய தந்தை தான் ஒரு ஊக்கப்படுத்தி விளையாட வச்சது. எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த சின்ன வயசில். அவர் அப்பயே பேட்டை கீழே போட்டு போயிருக்கலாம். ஆனால் செய்தியை சொன்ன அவருடைய தாய் கூடவே உடனே சொல்லி அனுப்புகிறாங்க, பையனை உடனே வர வேணான்னு சொல்லுங்கள், இப்போ தான் பேட்டிங் இறங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன். அப்பாவுடைய ஆசையே அவன் ரொம்ப பெரிய பேட்ஸ்மேனாக வரணுங்கிறது தான், அதனால் அவன் விளையாண்டு முடிச்சுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு அவ்வளோ சோகத்துலேயும் அவனுடைய தாய் குறிப்பாக சொல்லி அனுப்பிய பிறகு அந்த மேட்ச்சில் 90 ரன் அடிக்கிறாருங்க. அடித்து சாயந்தரம் அவுட் ஆனதுக்கப்புறம் தந்தையுடைய ஈமேஜ் சடங்குகளை செய்வதற்காக கிளம்புறார். அவ்வளோ டெடிக்கேட்டட். இன்றைக்கும் அந்த அணியில் விளையாண்டவங்களாம் பெருமையாக சொல்கிறது தான். தந்தையுடைய கனவை நினைவாக்குவதற்காக தந்தை இறந்ததையும் பொருட்படுத்தாமல் டெடிக்கேட்டடாக அவ்வளோ ஒர்க் பண்ணார்னு. இன்னொன்று அவரை பற்றி சொல்கிறதுன்னா, 2008, 2009 அவர் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த சோகத்தில் நிறைய சாப்பிட தொடங்குறாரு. வெயிட்டு கூட போட்டார். அப்போ கோச் சொல்கிறாரு, நீ வந்து வெயிட்டை குறைக்கலைனா உன்னை இந்தியன் டீமுக்குள்ள எடுத்துக்க மாட்டாங்க, 21 நாள் டைம், நீ வெயிட்டை எப்படியா 5 கிலோ குறைச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பார். இவருக்கு வந்து அந்த சோகத்தில் கவலையில் சாப்பிட்டு பழகிட்டு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி செலெக்ஷன் போகிறப்ப 5 கிலோ 21 நாளில் குறைக்கிறதா எப்படி அப்படின்ட்டு டயட்டிஷியன்ட்ட போய் உட்காந்து டயட்லாம் இருக்கார். ஒரு வழியாக குறைச்சி இடமும் விட்டுறார் டீமில்.
ஆனால் அப்புறம் சொல்கிறார் ஒரு கட்டத்தில், அந்த 21 நாள் எப்படி இருந்தேனே தெரிலங்க. பெட்ஷீட்டை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுச்சு, பெட்டை பார்த்தா கடித்து சாப்பிடணும்னு தோணுச்சு, அவ்வளோ பசி எனக்குள்ள. ஆனால் எங்கள் அப்பாவுடைய வாழ்நாள் லட்சியத்தை நிறைவேற்றுற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இவ்வளோ பசியை தாங்கிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி எனக்கு பெருத்த வெற்றியை கொடுத்துருக்குன்றார். அவர்கிட்ட இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவில் அதிகம் புகழ்பெற்ற மனிதர்களில் விராட் கோலியும் ஒருத்தர். எப்படின்றீங்களா? 20 நிறுவனங்கள் அவர் வந்து தன்னுடைய நிறுவனங்களுடைய விளம்பர தூதராக, தன்னுடைய பிராண்ட் அம்பாசடராக அவர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ கோடி வருமானம் தெரியுமா அவருக்கு? அதில் 600 கோடி வருமானம். இவ்வளவு கோடி வருமானம் பெற்ற 2வது மனிதர் இந்தியாவில் இவர் தான். முதல் மனிதர் ஷாருக் கான். நடிகர்களுக்கு பிராண்ட் அம்பாசடர் பட்டம் நிறைய வரும். ஆனால் ஒரு விளையாட்டு வீரருக்கு, அதுவும் ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு விளையாட்டு வீரருக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள விளம்பர தொகை வருவாயாக கிடைக்குதுன்னா, சச்சின் தெண்டுல்கர் கிடைக்காத பெருமை, MS தோனி கிடைக்காத பெருமை, சௌரவ் கங்குலி கிடைக்காத பெருமை விராட் கோலி கிடைச்சிருக்குன்னா, விராட் கோலி வாழ்க்கை நம் கற்றலுக்கு உரியது. அவர் கற்பித்து சென்றிருக்கிற வாழ்க்கை நிச்சயம் பாராட்டிற்குரியது. சமகால சாதனை மனிதராக விராட் கோலியை நிச்சயம் சொல்லலாம்.